தமிழ்நாட்டில் முதன்முறையாக உலக புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். அறிவுசார் பொருளாதாரம் என்ற பிரிவின் கீழ் இதனை அவர் தெரிவித்திருக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் முத்திரை பதித்த முன்னணி புத்தொழில் நிறுவனங்களும் இளம் தொழில் முனைவோர்களும் கலந்து கொள்ளும் வகையில் உலக புத்தொழில் மாநாடு சென்னையில் வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடத்தப்படும் என நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது அமைச்சர் தெரிவித்தார். மதுரையில் 345 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,40,000 சதுர அடி பரப்பளவிலும், திருச்சியில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,30,000 சதுர அடி பரப்பளவிலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்துறை, ஆராய்ச்சி மற்றும் மருத்துவத் துறைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் வாய்ப்புகள் குறித்த ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதல்களையும் இப்புதிய தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டினை வழிநடத்திட தேவைப்படும் வரையறைகளை தெளிவாக வகுத்திடவும் முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ஏற்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும் என்றும், தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர் மற்றும் தூத்துக்குடியில் 13,000 பேருக்கு வேலை வாய்ப்பை பெறும் வகையில் நியோ டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். கோவையில் 1,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் சதுர அடி பரப்பில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர், திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி, திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆகிய இடங்களில் 10 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் 111 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்தார்.